வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம பார்க்க போறது இயற்கையான முறையில தலைமுடியை சுத்தம் பண்றதுக்கான ஒரு எளிய வழிமுறை. இது நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு பொடி இன்னைக்கு பண்ண போறோம். இது வீட்டுல பண்றோம்னா இதுல நிறைய கடை ஜாமான்கள்லாம் வாங்கி பண்ண வேண்டியது இல்லை. இது முழுக்க முழுக்க நம்ம சமையலறையில இருக்கிற பொருட்களை கொண்டே நம்ம தயாரிக்க போறோம். ஷாம்பு போட்டா நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், சீயக்காய் யூஸ் பண்ணா கண் எரிச்சல் இருக்கு, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. பொதுவா நாம ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு தலையை காய வச்சோம்னா அந்த தலைமுடியில ஒரு வறட்சியும் ஒரு டல்னஸும், அதாவது ஒரு ஷைனிங் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த முடி ஒரு கிரே ஷேடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இயற்கையான பொருளை யூஸ் பண்ணி நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணி நம்ம தலையை சுத்தம் பண்ணும்போது தலைமுடியோட இயற்கையான மினுமினுப்பு இருக்கும். தலைமுடி ஷைனிங்கா இருக்கிறத நீங்களே பாப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீயக்காய் யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்ணுல ஒரு எரிச்சல் இருக்கும். கண்ணுல பட்டுருச்சுன்னா அந்த கண் எரிச்சலும் இதுல வராது. பொதுவா பழங்காலத்துல அம்மாக்கள் பாட்டி காலத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து அதை ஊற வச்சுட்டு அதை ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு அதை அம்மியில வச்சு அரைச்சி எடுத்து தலையில பூசிப்பாங்க. வெந்தயம் தலையை சுத்தம் பண்றது மட்டும் இல்லாம கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கும். அதாவது உடம்பு சூட்டை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இதை அடிக்கடி சிலர் பயன்படுத்துவாங்க. ஆனா தனியா வெந்தயம் பயன்படுத்தும் போது அது எல்லாருக்கும் உடம்புக்கு ஒத்து வராது. அதனால அந்த வெந்தயத்தோட இன்னும் சில பொருட்களை சேர்த்து நாம இன்னைக்கு இந்த பொடி பண்ண போறோம். அது என்னென்ன பொருட்கள்னு நீங்களே ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இப்போ இதுல நான் 1 பங்கு வெந்தயம் எடுத்திருந்தேன்னா அதுக்கு 1.5 பங்கு கடலை பருப்பு, 1.5 பங்கு பாசி பயறு இது சேர்த்திருக்கேன். இந்த 3 பொருட்களையும் நாம வெயில்ல காய வச்சு நல்லா வீட்டிலேயே மிக்சியில அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்ல நிறைய அளவுல பண்றீங்கன்னா இதை நீங்க மிஷின்ல கொடுத்து கூட அரைச்சு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்னா அப்போ இந்த பொடியோட நாம ஒரு சில துளிகள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா நமக்கு தலை இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா அதோட எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். அதனால எலுமிச்சை சாறு எப்பவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க குழந்தைங்களுக்கு சாதாரணமா குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் சேர்க்காம அப்படியே நீங்க தலையில தேய்ச்சி பயன்படுத்தலாம். ரொம்பவே ஈஸியா எண்ணெய் பிசுக்கு போயிடும். சாதாரணமா இருக்கிறதுக்கு, அதாவது எண்ணெய் நிறைய தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் நமக்கு லெமன் ஜூஸ் தேவை. மற்றபடி இந்த பொடி ஏன் உங்களுக்கு இயல்பா இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எடுத்துரும். இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனா இது பொதுவா அந்த இயற்கையான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது இந்த மாதிரி இந்த நேரங்கள்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அது என்னென்னு அடுத்து பார்க்கலாம். இதுல நம்ம சேர்க்கிற வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால இந்த பொடியை நாம மழை நேரத்திலயோ இல்ல குளிர்காலத்திலயோ பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும். உங்க உடம்பு எப்படி சூடான உடம்புனா பரவாயில்ல, குளிர்ச்சியான உடம்புன்னா அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்னொன்னு, சாயந்தரத்துல இந்த பொடியை தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க. ஷாம்பூனா நம்ம எந்த நேரத்திலயும் போடுவோம். ஆனா இந்த பொடியை சாயந்தரத்திலயோ இரவு நேரத்திலயோ பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததா நீங்க உங்களுக்கு கோல்டு இருக்கு இல்ல ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த பொடியை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. மற்றபடி உடல் சூடு அதிகம் உள்ளவங்களும், தொடர்ச்சி அந்த கம்ப்யூட்டர் பார்த்து நிறைய பேருக்கு கண் எரிச்சல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பொடி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கே அந்த வித்தியாசம் நல்லாவே புரியும். இப்போ இதுல நாம கொடுத்திருக்கிற பொருட்களை வச்சு பொடியா தான் தயார் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொடியா பண்ணாம இதை நம்ம அப்பப்போ தேவைக்கு நம்ம ஊற வச்சு, அதாவது 1 பங்கு வெந்தயம், 1.5 பங்கு கடலை பருப்பு, 1.5 பங்கு பாசி பயிறு, இந்த 3ஐயும் கலந்து நாம ஊற வச்சு கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து மிக்சியில அரைச்சு அதை அப்படியே தலையில தடவி கூட நம்ம பயன்படுத்தலாம். அதுவுமே நல்லா பலன் கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் தலைக்கு. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப எளிமையான வழி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் சூடு குறையறதுக்கும் முடிக்கான இயற்கையான மினுமிருப்பு கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல வழி. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த பதிவுல இன்னொரு வித்தியாசமான தகவலோட சந்திப்போம். நன்றி.